தந்தி டிவியின் டாக்டர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையின் பிரபல புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் சங்கர் ஸ்ரீனிவாசன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், பொதுவாக இப்போ நிறைய டைப் ஆஃப் கேன்சரை நம்ம கேள்விப்படுறோம். பிளட் கேன்சர், லங் கேன்சர் அப்படின்னு காமனாக கேள்விப்படக்கூடிய கேன்சர் இருக்குது. பிளாடர் கேன்சர் அப்படின்னா என்ன டாக்டர்? இது ரொம்ப அரிதானதா எப்படி? பிளாடர் கேன்சர் என்பது சிறுநீர் பை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கிட்னிலேருந்து யூரின் உற்பத்தி ஆகி இந்த யூரின் ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, அதான் சிறுநீர் பை அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு பிறகு சிறுநீர் வெளியே வருவது. அந்த சிறுநீர் பையில் புற்றுநோய் வந்தால் அதை தான் நம்ம சிறுநீர் பை புற்றுநோய் இல்லாட்டா பிளாடர் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மீதி கேன்சர் அளவுக்கு இது அவ்வளவு காமன்கிறது கிடையாது. இப்போ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா லங் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர் அதெல்லாம் 1, 2 அந்த மாதிரி வரக்கூடியது. இது வரக்கூடிய கேன்சரில் 3% தான் பிளாடர் கேன்சர் அப்படின்னு சொல்லலாம். எல்லா கேன்சரையும் சேர்த்து பார்த்தோம்னா 15, 16வது இடத்துக்கு இது வரக்கூடிய கேன்சர் ஆகும். அரிதானது, ஆனால் இப்பொழுது அதிகம் கொண்டு இருக்கிறது. ஓகே, பொதுவாக இந்த பிளாடர் கேன்சர் அப்படின்னு சொல்லப்படுறது ஆண்களை அதிகம் பாதிக்குதா இல்லை பெண்களை அதிகம் பாதிக்குதா? இது ஆண்களை தான் கொஞ்சம் அதிகமாக பாதிக்குது பெண்களை விட. ஓகே, அதுக்கு என்ன காரணம் டாக்டர்? நிறைய காரணங்கள் உண்டு. பட் மெஜாரிட்டி ஆஃப் த பிளாடர் கேன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கால்வாசி காரணம் என்வாயர்மெண்ட்டும் பழக்க வழக்கங்களும் தான். ஓகே, எந்த மாதிரியான பழக்க வழக்கம் டாக்டர்? பழக்க வழக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா மேஜர் இது நமக்கு பிளாடர் கேன்சருக்கு என்னென்னா ஸ்மோக்கிங் தான் ஒன் ஆஃப் த லீடிங் காஸ் ஃபார் பிளாடர் கேன்சர். ஏன்னா அதில் வரக்கூடிய எல்லா ஸ்மோக்கிங்லேருந்து நம்ம இன்ஹேல் பண்ணக்கூடிய எல்லா அசுத்தங்களும் அல்லது ஹைட்ரோ கார்பன் சொல்லக்கூடிய எல்லாமே கிட்னி வழியாக தான் சுத்திகரிக்கப்பட்டு பிளாடர் வழியாக தான் போகும். ஸோ பிளாடர் வழியாக ரொம்ப நேரம் தங்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது எக்ஸ்போஷருங்கிறது ஜாஸ்தியாகும் இந்த பிளாடர் வாலில். இந்த ஹைட்ரோ கார்பன் அந்த மீதி அனிலின் அந்த மாதிரி இதெல்லாம் பொறுத்தவரை. அதனால் உங்களுக்கு பிளாடர் புற்றுநோய் காரணங்கள் ஜாஸ்தி. இது ஸ்மோக்கிங்லாம் மென்னுக்கு ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால நமக்கு ஆண்களுக்கு தான் இந்த புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். 7 ஆண்களுக்கு வந்தால் 1 பெண்ணுக்கு வரலாம். அந்த சதவீதத்தில் தான் இப்போதைக்கு இந்த பிளாடர் கேன்சருங்கிறது இருக்குது. பொதுவாக ஸ்மோக்கிங் ஹேபிட்டால் லங்ஸ் பாதிக்கப்படும் அப்படின்னு தான் காமன் பீப்புளுக்கு தெரிஞ்சது. ஆனால் இப்போ நீங்கள் அந்த பிளாடர் பாதிக்கிறதுக்கும் பிரதான பழக்கமாக இந்த புகைப்பழக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த அளவுக்கு இதுதான் ஒரு மெயின் ஃபேக்டராக இருக்கா, இல்லை இதை தாண்டி வேறு என்ன விஷயங்கள் இருக்குது டாக்டர்? ஸ்மோக்கிங் தான் மேஜர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். அது தவிர அப்படி பார்த்தோன்னா வேறு என்னென்ன காரணங்கள் வரும் அப்படின்னு சொன்னோன்னாக்கா, ரெண்டாவது மெயினாக என்வாயர்மெண்ட், அதாவது பொல்யூஷன். அந்த 3வது பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அனிலின் டை அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டை யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இதில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஓகே, பிளாஸ்டிக்ஸு அந்த மாதிரி ஸ்டீல் சில இதில் வரதுலலாம் இந்த டை யூஸ் பண்ணும்பொழுது அதில் வரக்கூடிய இதுலேருந்து இந்த பிளாடர் கேன்சர் நமக்கு நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. 3வது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் அந்த அளவுக்கு கிடையாது. சில நாடுகள்லாம் பார்த்தோம்னா சிஸ்டோசோமியான ஒரு வேர்ம், ஒரு பாராசிட்டிக் வேர்ம் டைரெக்டாக போகும்பொழுது அதனால் வரக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சில இண்டஸ்ட்ரியை பற்றி சொன்னீங்க டாக்டர். எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப உஷாராக இருக்கணும், இல்லை அவங்க ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும்? பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான் ரொம்பவே காமன் அப்படின்னு சொல்லுவோம் அதில். ஓகே, இப்போ எந்த ஏஜ் குரூப் பீப்புள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க டாக்டர் பிளாடர் கேன்சரால்? ஒரு விதத்தில் பார்த்தோம்னா பிளாடர் கேன்சர் கொஞ்சம் வயதானவர்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 60-70 வயதுக்கு மேலே தான் அப்படின்னு. ஆனால் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கும் நிறைய வருது. என்வாயர்மெண்டல் அண்ட் ஸ்மோக்கிங்னால நம்ம 40-50 வயசு பார்க்குறதும் இருக்குது. அரிதாக பார்த்தோம் அப்படின்னா 30 வயசு 35 வயசில் வரவங்களுக்கும் இருக்குது. இதில் மேஜர் இன்னொரு காரணம் அப்படி என்னென்னா கிட்னி ஸ்டோன். அடிக்கடி கிட்னி ஸ்டோன் பிளாடரில் தங்குறோம், பிளாடர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் ஒரு மேஜர் காரணம். இந்தியாவை பொறுத்தவரையில் அது ஒரு மேஜர் காரணம் ஃபார் பிளாடர் கேன்சர் ஆல்சோ. ஸோ கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு இந்த பிளாடர் கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம. அப்படி புரிஞ்சுக்கலாம். ஆமாம். ஓகே டாக்டர். இப்போ இந்த நம்ம நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி சொன்னீங்க டாக்டர். அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம நாட்டில் பிளாடர் கேன்சர் அப்படிங்கிறது ரொம்பவே ரேர் தான் அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக ஒருத்தருக்கு இந்த பிளாடர் கேன்சர் வரும்போது அவர்கிட்ட என்ன மாதிரியான சிம்டம்ஸ், இயர்லி ஸ்டேஜ் சிம்டம்ஸ் காணப்படும்? அறிகுறி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, இது பொதுவாக ஆண்களுக்கு அதிகம் வருது அப்படின்னாக்கா, இன்வேரியபிளி பார்த்தோன்னாக்கா யூரின் போகிறதுக்காக கஷ்டம் இருக்கலாம், அல்லது யூரினில் ரத்தம் வரலாம், ப்ளீடிங் வருவது. அது 2 தான் மேஜராக இருக்கும் இந்த காரணங்களில். இல்லை அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். சார் எனக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்குது சார்
அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அது வந்து 3வது காரணமாக இருக்கலாம். இப்போ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரவங்களுக்கும் இந்த ஆபத்து இருக்குங்களா? கண்டிப்பாக. இது பார்த்தோன்னா பெண்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடியது இயற்கை, அதாவது ரொம்ப காமன், ஜாஸ்தி. இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்பவே குறைச்சல். ஸோ யாருக்காவது யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு சொன்னோன்னா ஆண்களுக்கு நம்ம காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நிறைய பேருக்கு பார்த்தோன்னா ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்னால யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம். அது இல்லைன்ற பட்சத்தில் நிறைய பேருக்கு இந்த பிளாடர் கேன்சரில் இது யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி சிம்டம்ங்கிறது வரும். அது சில சமயம் பார்த்தோன்னா அது எல்லோரும் யூரினரி இன்ஃபெக்ஷன் தான் அப்படின்னு விட்டுடுவாங்க. பிற்காலத்தில் அது கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது பிளாடர் கேன்சராக கண்டுபிடிப்பார். இப்போ யூரினில் பிளட் வரலாம், அது ஒரு முக்கியமான அறிகுறியாக நீங்கள் சொன்னீங்க டாக்டர். இப்போ யூரினில் பிளட் வர்றது அப்படிங்கிறது சிலர்லாம் என்ன நினைப்பாங்க, என்றைக்கோ ஒரு நாள் ரொம்ப ரேராக அந்த சிம்டம்ஸ் வந்து தெரியும், திடீர்னு அந்த சிம்டம்ஸ் காணாமல் போயிடும். அப்போ தானாக தான் அந்த சிம்டம்ஸ் காணாமல் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை வந்து புறக்கணிக்கிறது சரியாக இருக்குமா, இல்லை உடனே டாக்டரை பார்த்தே ஆகணுமா? இது வந்து கண்டிப்பாக உடனே வந்து டாக்டர் பார்க்கறது ரொம்பவே முக்கியம். ஏன்னாக்கா எதனால் வந்து ப்ளீடிங் வருதுங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அது வந்து ப்ராஸ்டேட்னால் வருதா, இல்லை கிட்னி ஸ்டோன்னால் வருதா, இல்லை பிளாடரில் இருக்கிற கட்டினால் வருதான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட். அது வந்து நமக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குது நினச்சி விட்டுறது, அப்படி இல்லைனாக்கா ப்ராஸ்டேட்னால் வருது வயதானவர்கள் சொல்லி விட்டோன்னா அது ஃபைனலாக பார்த்தோம்னாக்கா அது பிளாடர் கேன்சராக இருக்கலாம், அல்லது கிட்னி கேன்சர்லையும் சில சமயம் நமக்கு பிளட்டுங்கிறது யூரினில் வரும். புகைப்பழக்கம் ஒரு பிரதான காரணமாக சொன்னீங்க டாக்டர். அந்த மாதிரி ஜெனட்டிக் ரீசனும் இந்த பிளாடர் கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குமா? ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் ஒருத்தருக்கு பிளாடர் கேன்சர் இருக்குன்னா அவருடைய மகனுக்கோ மகளுக்கோ வர வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. பட் இது வந்து மீதி கேன்சரை கம்பேர் பண்ணும்பொழுது, இப்போ பிரெஸ்ட் கேன்சரையோ இல்லை ஒரு சில ஸ்டமக் கேன்சர் இல்லை கோலன் கேன்சர், அந்த மாதிரி குடல் புற்றுநோய் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது பிளாடர் கேன்சரில் அந்த அளவுக்கு இன்னும் ஜெனட்டிக் இது வரலை. ஆனால் ஃபேமிலியில் ஒருத்தருக்கு வந்தால் மீதி பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் தான். பட் இந்த காரணத்துக்காக தான் வருது அப்படின்னு அதற்கான டிஎன்ஏவை ஒன்றும் கரெக்டாக கண்டுபிடிக்கவில்லை. ஓகே. அந்த மாதிரி இப்போ பப்ளிக் டாய்லெட்டை யூஸ் பண்ணக்கூடிய நிலைமை நிறைய இடங்களில் இருக்குது. ஸோ ஹைஜீனிக்காக இல்லாத அந்த மாதிரியான பப்ளிக் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ரிஸ்க் அதிகமாக இருக்குமா? அந்த மாதிரி ரிஸ்க்குங்கிறது அதிகம்ங்கிறது கிடையாது. பட் பப்ளிக் டாய்லெட் ஹைஜீனிக்காக இல்லாத இடத்த யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அவர்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த காமனாகவே நம்ம பார்க்குறோம் டாக்டர்கிட்ட. இப்போ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனோட ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா அவங்க முதல்ல அட்வைஸ் பண்ணுறதே பப்ளிக் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதை ஆஸ் மச் அஸ் பாசிபிள் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட். இது வந்து அதனால் யூரினரி இன்ஃபெக்ஷன் தான் நமக்கு வாய்ப்புகள் வந்து அதில் ஜாஸ்தி. பொதுவாகவே டாக்டர் இப்போ கேன்சர் வந்ததுன்னா பல ஆண்டு காலமாகவே வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு பயம் இருக்கும். இன்றைக்கி என்ன தான் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துட்டாலும் கூட மக்கள் மத்தியில் அந்த பயம் வந்து இன்னும் குறையலை. இந்த பிளாடர் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு அந்த பிளாடர் கேன்சர்னு கண்டுபிடிச்ச உடனே எந்த அளவுக்கு சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிச்சா அவருக்கு குணப்படுத்தலாம்? பிளாடர் கேன்சரை வந்து மொத்தம் ஜெனரலாக பார்த்தோம்னா 2 விதமான டைப் அப்படிம்போம். இனிஷியலாக வரக்கூடியதுன்னு பார்த்தோன்னா நான் மசில் இன்வேசிவ், அப்படி அதாவது அந்த சதைக்கு உள்ளே போகாத பிளாடர் கேன்சர், அதுதான் வந்து ரொம்ப காமனாக வரும். அதில் தான் வந்து நமக்கு ப்ளீடிங்கும் டக்குன்னு உடனே வந்துடும். அந்த மாதிரி கேன்சரை வந்து குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஆல்மோஸ்ட் 80-90% நம்ம குணப்படுத்திடலாம் ஏழையில் கண்டுபிடிச்சோன்னா. ஆனால் அதோட ரிஸ்க்கு வந்து என்ன அப்படின்னாக்க அதை கண்டுபிடிச்சிருவாங்க, ஆப்ரேஷன் அந்த சிஸ்டாஸ்கோப்பி பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா ஃபாலோ அப்னு ஒன்று சொல்லுவோம். அந்த ஃபாலோ அப் வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வந்ததுன்னா திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது நமக்கு நிறையவே இருக்குது. அதில் பிரச்சனை என்னன்னா நிறைய பேர் வந்து 1 or 2 years கழிச்சு அதை விட்டுடுவாங்க. ஓகே, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நல்லா தான் இருக்கேன், 2 வருஷம் நல்லா தான் இருக்கேன், நான் எதுக்கு திருப்பி டாக்டர் கிட்ட போகணும், வேணாமே அப்படின்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது திருப்பி ஒரு கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. அந்த மாதிரி 1-2 தடவை விட்டுட்டோம் அப்படின்னாக்க அந்த சூப்பர்ஃபிஷியல் கேன்சர்னு சொல்லக்கூடியது, அதுக்கடுத்து டீப்பர் கேன்சர், மசில் இன்வேசிவ் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மசில் இன்வேசிவ் கேன்சராக வந்தது அப்படின்னாக்கா அந்த 70 இல்லை 80% நம்ம எதிர்பார்க்கல, 30-40% தான் குணப்படுத்த முடியும். ஓகே. இப்போ ஒரு சில டைப் ஆஃப் கேன்சரில் டாக்டர் இப்போ அந்த பர்டிகுலர் அந்த உறுப்பையே வந்து எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ சகஜமாக எல்லாரும் கேள்விப்படுறோம் இந்த மாதிரி பித்தப்பையை ரிமூவ் பண்ணிட்டாங்க, கேன்சர் இருந்தது இல்லை கேன்சர் மாதிரியான ஒரு கட்டி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ பிளாடர் கேன்சர்லேயும் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கா? அப்படி நிறைய வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. இதில் வந்து எப்படின்னாக்கா அந்த நான் மசில் இன்வேசிவ்னா அந்த பிளாடர் சிறுநீர் பையை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. ஆனால் அது அடிக்கடி வருது இல்லைன்னா நிறைய இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண முடியல அப்படின்னா அப்போ சிறுநீர் பையை ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும். இல்லை மசில் இன்வேசிவ்னு சொல்லுவோம், கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பரவக்கூடிய கேன்சராக இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது சிறுநீர் பையை ரிமூவ் பண்ணுவதும் ஒரு ட்ரீட்மெண்ட்டு.
ஓகே, இப்போ பிளாடர் கேன்சரால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லும்போது அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது அவருக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கலாம் டாக்டர்? பிளாடர் கேன்சரை பொறுத்த வரைக்கும் மேஜர் பிரச்சனை அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா, ஒன்று நம்ம மக்கள் வந்து யாரோ சொல்லணும்னா சிறுநீர் பையில் எனக்கு கேன்சர் வருதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு கூச்சப்படுவாங்க. ஜென்ரலாகவே கேன்சர்னு சொல்கிறது நிறைய பேர் வந்து எதுக்கு நம்ம மீதி பேர்கிட்ட சொல்லணும், அது வந்து வந்துடுது அப்படின்னாக்கா ஒரு ஸ்டிக்மா. இவர் வந்து முதல்லலாம் பார்த்தோம் அப்படின்னா இவர் நல்லவரே கிடையாது, அதனால தான் ஒரு கேன்சர் வந்தது அப்படின்னு ஒரு பர்செப்ஷன். ரெண்டாவது ஒரு இது மித்து இன்னும் நிறையவே இருக்குது. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தோம்னாக்க இவரை வந்து பழக்க வழக்கங்கள் சரியில்லை, அதனால் வந்து எடுது அப்படின்னா அது ஒரு ரெண்டாவது. மூணாவது வந்து கர்மா அப்படின்றவாங்க, வாட் எவர் ரீசன் அதனால் வருதுங்கிறதுனால நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு கேன்சர் பற்றி சொல்கிறதுக்கே ரொம்ப இது பண்ணுவாங்க. இதை சிறுநீர் பையில் கேன்சர் அப்படின்னாக்கா மீதி பேர்கிட்ட சொல்கிறதுக்கே நிறைய பேர் வந்து ரொம்பவே கூச்சப்படுவார்கள் அல்லது பயப்படுவார்கள். அதனால தான் பார்த்தோன்னா டாக்டர்கிட்ட போகிறதே கூட நீங்கள் ஜென்ரலாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு யூரினில் பிளட் வருதுன்னு வந்தேன் சார் அப்படிம்பாங்க. எவ்வளோ நாளாக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு வருஷமாக வந்துட்டுருக்கு சார், 4-5 நாளைக்கு ஒரு தடவை வரும் சார், போயிடும் சார், ஒரு வருஷமாக வந்துட்டுருக்கு. என்ன சார் டாக்டர் எதுவும் போகலையா? இல்லை சார் போகல சார். ஸோ அது வந்து அதே இது இப்போ நமக்கு வந்து ஒருத்தர் இருமல் சளியில் ரத்தம் வருது இல்லை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, இல்லை வாந்தி எடுக்கும்போது ரத்தம் வருதுன்னா ஒரு 2வது எபிசோட்லேயே போயிடுவாங்க. இதை வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, பிளாடர் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆவரேஜாக 8 மாதம் இல்லை இது 12 மாதம் 10 மாதம் அவ்வளோ டைம் ஆகுதுன்னு தான் சொல்லுவோம். அதுலேயே நமக்கு டிலே ஆகிடுது. அது வந்து ஒரு மேஜர் இது. ரெண்டாவது இது வந்து என்ன அப்படின்னாக்கா அவருக்கு அடிக்கடி சிறுநீர் போக வேண்டிய ஒரு கட்டாயங்கிறது வரும். இல்லை சில பேருக்கு சிறுநீர் போகும்போது எரிச்சல்ங்கிறது வரலாம். அதெல்லாம் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அந்த யூரின் போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க, இல்லை வெளில போகிறதையும் கொஞ்சம் குறைச்சிடுவாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ சமீபத்தில் வந்து இப்போ ரோபோட்டிக் சர்ஜரி, கீஹோல் சர்ஜரி மாதிரியான நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு டாக்டர். பிளாடர் கேன்சரை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான லேட்டஸ்ட் டெக்னாலஜி இப்போ வந்திருக்கு? பிளாடர் கேன்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோன்னா முதல்ல கண்டுபிடித்தல் அப்படின்னு பார்த்தாலே வந்து நமக்கு நல்ல அட்வான்டேஜஸ்லாம் வந்து இருக்குது. கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல இப்போ அல்ட்ராசவுண்ட் இல்லை சிடி ஸ்கேன் பண்ணால் பிளாடரில் ஏதோ மாற்றம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக வந்து இந்த யூராலஜிஸ்ட்க்குன்னு வந்து சிஸ்டாஸ்கோப்பை இந்த மாதிரி பண்ணுவார். அதாவது நேராக குழாய் போட்டு பார்ப்பது. சிறுநீர் பையை ஃபுல்லாக விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாக்க ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த இடத்த பயாப்சி பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜராக இருக்கும். இதில் வந்து சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சரி எனக்கு வந்து இந்த மாதிரி சிஸ்டாஸ்கோப்பி அதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு இந்த ஸ்கோப்பி அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் வந்து வேறு மாதிரி கண்டுபிடிங்க, அல்ட்ராசவுண்டில் ஒன்றும் தெரியல ஆனால் ப்ளீடிங் மட்டும் வந்துட்டுருக்கு, ஸ்கேன்லலாம் எதுவும் தெரியல, பட் ஏதோ இருக்குது பட் கரெக்டாக சொல்ல தெரியல அப்படின்னாக்கா என்ன சார் பண்ணுறது அப்படிம்பாங்க. அது வயதானவர்களுக்கு நம்ம சொல்வது ரொம்பவே கடினம். அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு என்ன மேஜராக வரும் அப்படின்னாக்கா சில சமயம் இப்போ யூரினியன் டெஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிடலாம். மாலிகுலர் டெஸ்டிங்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிருக்குது. நிறைய விதமான டெஸ்ட் இருக்குது யூரினில் பண்ணக்கூடியது. யூரோவிஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய டெஸ்ட்லாம் பண்ணோன்னாக்கா அதுலேயும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது ஆனால் இந்த சிஸ்டாஸ்கோப்பிக்கு மாற்று கிடையாது. அதுதான் வந்து மேஜர் இது நம்ம இனிஷியலாக கண்டுபிடிக்க வேண்டியது. ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஏர்லி கேன்சர்னால் அதை கண்டுபிடிக்கும்போது அப்படி ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ சர்ஜரிலேயே அப்படியே எடுத்துடலாம், மைனர் சர்ஜரி. ஸோ டயக்னோசிஸ் சர்ஜரி ரெண்டுமே ஒரே இதில் வந்துடும். அதில் வந்து ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னாக்கா பிசிஜி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிசிஜி ட்ரீட்மெண்ட்ங்கிறது நம்ம பிசிஜி வேக்சின் இருக்குது இல்லையா, அந்த பிசிஜி வேக்சினை பிளாடருக்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பிளாடர் சிறுநீர் பையில் மாற்றங்களை உருவாக்கும். அதை மாதிரி பண்ணும்பொழுது அது பிளாடர் கேன்சரை அழித்து விடும். அந்த ஒரு இதுங்கிறது இருக்குது. அட்வான்ஸ்டு இதுன்னு பார்த்தோம்னாக்கா அந்த மசில்குள்ளே போகுது அப்படின்னா அப்போ வந்து பிளாடரை சிறுநீர் பை எடுக்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி இதில் தான் வந்து நமக்கு ரொபாட்டிக் சர்ஜரிங்கிறது இருக்குது, லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிங்கிறது இருக்குது, இல்லை ஓப்பனுங்கிறது இருக்குது. முன்னெல்லாம் ஓப்பன் சிஸ்டெக்டமின்னு பண்ணியிருந்தாங்க. இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா லாப்ரோஸ்கோப்பின்னு வந்தது. இப்போ ரொபாட்டிக் வந்து பண்ணும்பொழுது நுணுக்கங்கள் வந்து ஜாஸ்தியான சர்ஜரி. அதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கிளியரன்ஸ்னு சொல்லுவோம். நல்லா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொபாட்டிக் சர்ஜரியில் நமக்கு நிறையவே இருக்குது. இப்போ இந்த பிளாடர் கேன்சரை பொறுத்த வரைக்கும் வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டுங்கிறது நடுத்தர மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு இருக்குமா டாக்டர்? அஃபோர்டபுளாக இருக்குமா? அந்த ஏர்லி கேன்சர் அப்படின்னு பார்க்கும்போது சிஸ்டாஸ்கோப்பி அண்ட் ரிமூவல்ங்கிறது வந்து மேஜர் பிரச்சனைங்கிறது கிடையாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவும் வராது. சென்னை மாநகரத்தை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா
சென்னை மாநகரம் யூராலஜியில் ஒன் ஆஃப் த டாப் வித்தின் இந்தியா. இப்போ சென்னை தான் வந்து இனிஷியலாக யூராலஜி ட்ரைனிங்லாம் நிறைய ஆரம்பிச்சது. அதனால் பார்க்கும்போது சென்னையில் யூராலஜிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே நமக்கு நிறைய யூராலஜிஸ்ட் இருக்காங்க. அதை விட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் யூராலஜிஸ்ட்டுங்கிறது இருக்காங்க. அண்ட் எல்லாருமே இந்த சிஸ்டாஸ்கோப்பியில் அனுபவம் வாய்ந்தவர்கள். அவர்களால் எல்லாமே ரிமூவெலாம் பண்ண முடியும். அந்த இதில் ஒன்றும் பிரச்சனை என்பதே வந்து கிடையாது. பட் அடுத்தடுத்த ஸ்டேஜ்னு போகும்போது நமக்கு காஸ்ட்டுங்கிறது ஜாஸ்தி தான் ஆகும். எளிதாக கண்டுபிடிச்சிட்டா காஸ்ட் ரொம்ப கம்மியாகத்தான் ஆகும். இப்போ பொதுமக்கள்கிட்ட இந்த பிளடர் கேன்சரை பொறுத்த வரைக்கும் அவேர்னஸ் எந்த அளவுக்கு டாக்டர் இருக்குது? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க பிளட்டில் யூரினில் பிளட் வர்றது அப்படிங்கிறது பேஷண்ட் நம்மக்கிட்ட வரும்போதே ஏறக்குறைய 7-8 மாதங்கள் கழிச்சு தான் வராங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவேர்னஸ் இல்லாத தான் இதுக்கு முக்கியமான காரணம். இது வந்து அவேர்னஸ் இல்லாதது ஒரு மேஜர் இது. ரெண்டாவது கூச்சம். நம்ம வந்து யூரினில் பிளட் வருதுன்னு நம்ம சொல்லுறது எப்படி சொல்கிறது, வெளில எப்படி சொல்லுறது, அது ஒரு அசிங்கம் அப்படின்னு நினைத்துக்கொள்வது ரெண்டாவது காரணம். ஓகே. ஒரு காலத்தில் எப்படி பெண்கள் பிரஸ்ட் கேன்சர் வந்ததுன்னா அதை வெளில கண்டிப்பாக சொல்ல முடியாமல் தயங்கினாங்களோ அது போல இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டார்கள். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் தான் வருவாங்க. அது நல்லா மாறி விட்டது. இப்போ பிரஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4ல் 1980கள் 90களில் அதுதான் இந்தியாவில் அட்லீஸ்ட் சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப காமனாக இருந்தது. இப்போ பார்த்தோன்னா பிரஸ்ட் கேன்சரை வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 தான் மேக்ஸிமம். ஸ்டேஜ் 3 4 கண்டுபிடிக்கிறது வருது, பட் ரொம்ப குறைச்சல். அதே மாதிரி பிளாடர் கேன்சர் இன்னும் அந்த அளவுக்கு வரல. அட்வான்ஸ் ஸ்டேஜில் நிறைய பேர் வராங்க. இப்போ இந்த பிளாடர் கேன்சரை பொறுத்த வரைக்கும் டாக்டர், இது வந்தவங்களுக்கு ஒருவேளை இந்த செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இதுக்கும் ரெலவெண்ட் எதுவும் இல்லையா? அதுக்கான பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள்ங்கிறது உண்டு. பட் ஏர்லி ஸ்டேஜ் பிளாடர் கேன்சர் அந்த அளவுக்கு இருக்காது. பொதுவாக மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான மித் அதிகமாக இருக்குது டாக்டர் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்? இந்த யூரினில் ஃபஸ்ட்டு பிளட்டு வருது அப்படிங்கிறது வந்து இன்வேரியபிளி என்னென்னாக்கா, நான் ஏதாவது ஒன்று சாப்பிட்டேன் அல்லது கூல்ட்ரிங்க்ஸோ ஏதோ ஒன்று குடித்தேன், மேஜராக அதுதான் வந்து ஃபஸ்ட்டு காரணமாக வரும். ஆப்வியஸ்லி சில சமயம் நம்ம சாப்பிடுவது யூரின் கலர்லாம் வந்து மாறத்தான் மாறும், இல்லைன்னு இல்லை. பட் கண்டினியூஸாக இருக்காது. பட் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியும் பிளட் இருப்பதுங்கிறது. அண்டு ஏர்லி ஸ்டேஜில் பிளட் வருதுங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. பட் கண்டிப்பாக நிறைய பிளட் வருதுங்கிறது எல்லாருக்கும் ரொம்பவே வந்து தெரியும். ரெண்டாவது மேஜர் மித்து வந்து யூரினரி இன்ஃபெக்ஷனால தான் எனக்கு வந்தது அப்படிம்பாங்க. ஆண்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் ரொம்பவே ரேர். அதுதான் வந்து மேஜர். பெண்களுக்கு வந்து ரொம்ப காமன். பட் ஆண்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷனுங்கிறது ரொம்பவே ரேரு. அந்த மாதிரி சிம்டம் ஏதாவது வருது, அடிக்கடி யூரின் போக வேண்டியிருக்கு, இல்லை பிளட் வருது, இல்லை கம்ப்ளீட்டாக எம்டி பண்ண முடியலன்னா கண்டிப்பாக அவங்க ப்ராஸ்டேட்டையும் பிளாடரையும் செக் பண்ண வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இப்போ பிளாடர் கேன்சர் வந்த ஒருத்தர் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கிட்டா அவர் வழக்கம் போல் வேலைக்கு போகுதோ மற்ற ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை பண்ண முடியுமா? அப்படி ரெகுலராக பண்ண முடியும். ஆமாம், அந்த கொஞ்சம் சில காலங்கள், அதாவது 1-2 வாரங்கள் அல்லது மேஜர் சர்ஜரி அப்படி இருந்தால் 3-4 வாரம் அந்த மாதிரி பண்ண முடியாமல் இருக்குமே தவிர மற்றபடி அவரால் எல்லா வேலையும் எல்லாமே பண்ண முடியும். இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக மக்கள் பயப்படுறதுன்றது சைடு எஃபெக்ட் தான். பொதுவாக வந்து முடி இருக்காது, மொட்டை அடிச்சிருவாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். பிளாடர் கேன்சருக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்னாலையும் இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட் இருக்கா டாக்டர்? முதல்ல வந்து நாங்கள் கீமோதெரப்பிலாம் நிறையவே கொடுத்துருந்தோம். அப்போ சைடு எஃபெக்ட்ஸுங்கிறது நிறைய உண்டு. இப்போ இருக்கிற இதில் பிளாடர் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா மோஸ்ட்லி இம்யூனோதெரப்பின்னு சொல்லுவோம், இல்லை டார்கெட் தெரப்பின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்பொழுது சைடு எஃபெக்ட்ஸுங்கிறது வந்து ரொம்பவே வந்து குறைச்சலாகத்தான் இருக்கும். இப்போ முடி உதிர்வது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இருக்காது. வீக்னஸ் அதெல்லாமே டயர்ட்னஸ் இருக்கலாம். பட் மீதி கீமோதெரப்பிக்கான சைடு எஃபெக்ட்ஸ் பிளட் கவுண்ட் ரொம்பவே குறைவது, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப குறைச்சல். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு திங்கக்கிழமை வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி டாக்டர் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க, இந்த செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ் குறையுமான்னு கேட்டதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொன்னீங்க. அந்த மாதிரி வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து, அதாவது கணவருக்கு வந்ததுன்னா கணவர்கிட்ட இருந்து மனைவிக்கு அது பரவுவதற்கான அந்த சான்சஸ் ஏதாவது இதில் இருக்கா? இதில் வந்து அந்த மாதிரி பரவுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. டாக்டர், பொதுவாக இன்றைக்கி வந்து ஹெல்த் செக்அப் அப்படிங்கிறதுல மக்கள் ரொம்பவே வந்து அவேராக இருக்கிறாங்க. பல ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஒரு பேக்கேஜாக கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் இயர்லியாகவே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. பிளாடர் கேன்சரை பொறுத்த வரைக்கும் இயர்லியாக கண்டுபிடிக்கிறதுக்காக செக்அப் ஏதாவது இருக்குதா? யார் அதை பண்ணிக்கலாம்? பிளாடர் கேன்சருக்கு இப்போ பிரெஸ்ட் கேன்சர் அந்த மாதிரி, இல்லை ப்ராஸ்டேட் கேன்சருக்கு PSA டெஸ்ட் பண்ணுவது அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது. ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மோஸ்ட்லி வயதானவர்களுக்கு வரக்கூடியது. ஒரு மாதிரி 60 இல்லை 70 வயசு அந்த ஏஜ் குரூப்புக்கு
வரக்கூடியது. இப்போ மாஸ்டர் செக்கப் பார்த்தோம் அப்படின்னா அல்ட்ராசவுண்ட்னு பண்ணுவாங்க. அந்த அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது சொல்வார்கள், இந்த மாதிரி யூரின் வந்து அடக்கி வச்சுக்கோங்க, போயிடாதீங்க, தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டு வாங்க, அப்போ தான் பிளாடரை ஃபுல்லாக செக் பண்ண முடியும். ஸோ அந்த மாஸ்டர் செக்கப்பில் அல்ட்ராசவுண்ட் பண்ணும்பொழுதே பிளாடர் சிறுநீர்ப்பையில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது கரெக்டான ஸ்கிரீனிங்கிறது கிடையாது, ஆனாலும் அதிலேயே பிக்கப் பண்ணக்கூடியது நிறைய இருக்குது. இப்போ இன்றைக்கி புகைப்பழக்கம் ஒரு பிரதான காரணமாக சொன்னீங்க. ஆண்களை தவிர பெண்களுமே நிறைய பேர் இன்றைக்கி வந்து புகைப்பழக்கத்துக்கு வந்து அடிமையாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் இந்த பிளாடர் கேன்சர் வருவதற்கான அபாயம்ன்றது அதிகமாக இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக. இப்போ வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பெண்களுக்கும் வந்து அந்த இன்சிடென்ட்ஸ் சொல்லுவோம். இப்போ பிளாடர் கேன்சர் வந்து ஜென்ரலாக பார்த்தோன்னா ஒரு 50,000 பேருக்கு வருது, 20,000 பேருக்கு வருது. 20,000 பேருக்கு வருதுங்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்கா அதில் ஆண்களுக்கு வந்து ஒரு 17,000 18,000 பேர், பெண்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா க்ளோஸ் டு ஒரு 1000 2000 பேர் அப்படிங்கிறது. இப்போ இந்த பெண்களுக்கு வந்து 2000லேருந்து அது 4000 5000 பெண்களுக்கு வருகிறது அப்படின்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது. அதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்ஸ் அகெயின் நமக்கு என்வாயர்மெண்டல் அண்டு பர்சனல் ஹேபிட்ஸ். அந்த மாதிரி டாக்டர் இப்போ ஊரக பகுதிகள் நகர்ப்புற பகுதிகள்னு இதில் பிரித்து பார்க்கலாமா? எந்த பகுதியில் வசிப்பவர்களுக்கு அதிகமாக இந்த பிளாடர் கேன்சர் வருதுன்னு? இப்போது வந்து பார்த்தோம் அப்படி இந்தியாவை எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நகர்ப்புற பகுதிகள் தான் ஜாஸ்தி வரும். பொல்யூஷன், என்வாயர்மெண்ட், ஸ்மோக்கிங் அதெல்லாம் வரதுனால ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா டெல்லி ஏரியாவில் பிளாடர் கேன்சர் ஜாஸ்தி. அதை விட்டு பார்த்தோன்னா சென்னையிலையும் ஜாஸ்தி, ட்ரிவாண்ட்ரம் ப்ளஸ் நமக்கு தமிழ்நாடுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா சென்னை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர், திருப்பூர் ஏரியா, அந்த டெக்ஸ்டைல் ஏரியா இருக்குது இல்லையா, அங்கே வந்து நமக்கு ஜாஸ்தியாகத்தான் வருது. ஆனால் பொல்யூஷன் இன்றைக்கி தவிர்க்க முடியாதது தான் டாக்டர் இருக்குது. அதை நம்ம கையில் இல்லை. அது அதே நேரத்தில் அதிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கணுன்னா என்ன செய்யலாம்? மேஜராக ஒன்று வந்து தண்ணி, அதாவது சுகாதாரமான குடிநீரை குடிப்பது ரொம்பவே அவசியம். ஓகே. ரெண்டாவது வந்து அதிகமாக தண்ணி குடிக்கிறது. இப்போ பெரும்பாலான வீடுகளில் ஆர்ஓ வாட்டர் தானே டாக்டர் யூஸ் பண்ணுறாங்க. மெஜாரிட்டி இப்போ பார்த்தோன்னா ஆர்ஓ வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் நாங்கள் வளர்கின்ற காலம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்ஓனா என்னென்னு தெரியாது எங்களுக்கு. ஸோ அதனால் ரொம்ப ஹார்ட் வாட்டர் அதெல்லாம் வந்து நிறையவே கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா கிட்னி ஸ்டோன் அதற்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி. இப்போ முன்காலத்திலே பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன் ரொம்ப இருக்கும். அந்த நாங்கள் வளரும்போது அப்படின்னு பார்த்தோன்னா கிட்னி ஸ்டோனுங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ பெரிய பெரிய ஸ்டோன்லாம் இருக்கும். கிட்னி ஸ்டோன் 5 சென்டிமீட்டருக்கு இருந்தது அப்படின்லாம் கண்டுபிடிப்பாங்க. அதனால் கிட்னி செயலிழந்து டயாலிசிஸ் போனவங்களும் நிறைய பேர் உண்டு. இப்போ அது குறைந்து விட்டது. அடிக்கடி கிட்னி ஸ்டோன் இந்த மாதிரி வருது. இல்லை தண்ணி ரொம்பவே குடிக்க மாட்டாங்க. ரொம்ப குடிக்கல அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் யூரின் கொஞ்சம் நிறையா வரும். அது வந்து கிட்னி ஸ்டோன் வந்து ரிஸ்க் ஜாஸ்தி. அந்த மாதிரிலாம் வரும்போது அடிக்கடி அந்த இரிட்டேஷன்னால் கிட்னி பிளாடர் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னுமே ஜாஸ்தி வந்துடும். ஓகே டாக்டர், இப்போ கடைசியாக பார்க்கக்கூடிய நேயர்களுக்காக எந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக நிறுத்துங்க, இந்த பிளாடர் கேன்சர் மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வராதுன்னா எதை சொல்வீங்க? ஸ்மோக்கிங். ஓகே டாக்டர், பிளாடர் கேன்சர் பற்றின நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. பொதுவாக இந்த பிளாடர் கேன்சர் வந்தால் அறிகுறிகள் எப்படி இருக்கும், ஒருவேளை அது வந்தவர்கள் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து உடனடியாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி டாக்டர். நன்றி.